சவுல் ராஜாவும் எண்டோரின் சூனியக்காரியும் ஒரு நாள் இஸ்ரவேலில் பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் இறந்துவிட்டார். மக்கள் அனைவரும் மிகவும் வருத்தப்பட்டனர். அவருடைய இறப்பு இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. சில நாட்களுக்குப் பிறகு பெலிஸ்தியர்களின் பெரிய படை இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தது. அவர்கள் போருக்கு தயாராக இருந்தார்கள். அதைக் கண்ட அரசன் சவுல் பயத்தால் நடுங்கிப் போனார். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார். அவரது இதயம் வேகமாக துடித்தது. சவுல் ராஜா கடவுளிடம் வழி கேட்டார். கடவுளே, எனக்கு வழிகாட்டுங்கள். இந்த போரில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். ஆனால் கடவுள் அவருக்கு பதில் சொல்லவில்லை. எந்த வகையிலும் அவருக்கு ஒரு வார்த்தை கூட கிடைக்கவில்லை. சவுல் ராஜா மிகவும் குழப்பமடைந்தார். அதனால் சவுல் ஒரு சூனியக்காரியை தேடி யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாகச் சென்றார். கடவுள் சூனியக்காரிகளை நாடுவதை தடை செய்திருந்தார். அவர் சூனியக்காரியிடம், தயவு செய்து சாமுவேலை எழுப்புங்கள், அவரிடம் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வேண்டும் என்று கேட்டார். அப்போது சாமுவேல் ஆவியாக தோன்றி சவுலிடம் பேசினார். சவுல், நீ கடவுளின் கட்டளையை மீறினாய். அரச பதவியை கடவுள் தாவீதுக்கு கொடுத்தார். நாளை நீயும் உன் புதல்வர்களும் போரில் வீழ்வீர்கள் என்று கடுமையாகச் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட சவுல் தரையில் மயங்கி விழுந்தார். சூனியக்காரி அவருக்கு உணவு கொடுத்து ஆறுதல் கூறினார். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? எப்போதும் கடவுளின் வார்த்தையை கேட்டு நடக்கணும். பயந்தாலும் சோதனைகள் வந்தாலும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது நமக்கு சரியான வழி கிடைக்கும். அடுத்த கதையில் சந்திப்போம் குட்டீஸ். பாய்.